நருட்டோவில் பல அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் இருக்கும். அதை பற்றி கடைசி வரை காட்டியிருக்கவும் மாட்டாங்க, சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு மிஸ்ட்ரி தான் மாதராவோட மங்கெக்யூ ஷரிங்கனோட எபிலிட்டி. எல்லா மங்கெக்யூ ஷரிங்கனுக்கும் ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கும். இட்டாச்சியோட மங்கெக்யூவோட எபிலிட்டி சூக்கியோமி அண்ட் அமதராசு. ஒபிட்டோவோட மங்கெக்யூ எபிலிட்டி காமுயி, ஷிஷுவிக்கு கோட்டோ அமட்சுகாமி. ஆனால் மாதராவோட மங்கெக்யூ எபிலிட்டி என்னன்னு எங்கேயும் காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இத்தனைக்கும் மாதரா சின்ன வயசுலேயே மங்கெக்யூ ஷரிங்கனை அவேக்கன் பண்ணியிருப்பான். அண்ட் ஈஸ்னா கிட்டேருந்து கிடைச்ச ஐஸ்னால் எட்டர்னல் மங்கெக்யூ ஷரிங்கனும் அவனுக்கு அவேக்கன் ஆகிருக்கும். இந்த மங்கெக்யூ ஷரிங்கன் வச்சு தான் ஃபுல் சூசனோ யூஸ் பண்ணுவான். அந்த சூசனோ எந்த அளவுக்கு பவர்னா ஒரே ஸ்லாஷில் ஒரு மலையே ரெண்டாக பிளக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கெக்யூ ஷரிங்கன் வச்சு தான் குராமாவை கண்ட்ரோலில் எடுத்து அதை சூசனோவால் கவர் பண்ணி அஷிராமா கூட சண்டை போட்டிருப்பான் மாதரா. ஆனால் ஒரு தடவை கூட அவனோட மங்கெக்யூ ஷரிங்கனோட யூனிக் எபிலிட்டியை ஃபைட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான் மாதரா. ஒன்று அவனோட எம்எஸோட எபிலிட்டி சொல்லிக்கிற மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்காது. அப்படி இல்லைனா ஆல்ரெடியே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது மங்கெக்யூ ஷரிங்கனோட எபிலிட்டியை கொடுத்தா மாதரா இன்னும் அன்ஸ்டாப்பபிளாக ஆகிடுவான்னு கிஷிமோட்டோவே லிமிட் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ மாதராவோட மங்கெக்யூ ஷரிங்கனுக்கு எந்த எபிலிட்டியை கொடுத்தா அவனால் அஷிராமாவை தோக்கடிக்க முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.